श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸ்ரீ கோதாஸ்துதி ஸ்ரீ தேசிகனால் இயற்றப்பட்டது. 6வது ஸ்லோகத்தை இப்போ அனுபவிப்போம். शोना अतरे अभिकुचयोरपि तुङ्गभद्रा वाचां प्रवाहनिवहेऽपि सरस्वती त्वम् अप्राकृतैरभिरसैर्विरजा स्वभावात् गोदाभिदेवी कमिदुर्ननु नर्मदासी. இதில் என்ன சொல்றா? கோதாதேவியே, நீ இருக்கியே, உன்னுடைய திரு அதரம் இருக்கே அப்படியே பவழம் மாதிரி சிகப்பா இருக்கு. அதே அந்த சோனா நதியும் சிகப்பா இருக்கு. அதே அடுத்தது துங்கபத்ரா, அந்த துங்கபத்ராங்கிற நதியும் நீ உன்னுடைய மனம் எப்படி இருக்கோ, உன்னுடைய கொங்கைகள் எப்படி உயர்ந்து இருக்கோ அதே மாதிரி உயர்ந்த நதியா அதுவும் இருக்கு. அதுவும் உயர்ந்த விஷயங்களை எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. அடுத்தது சரஸ்வதி எப்படி இருக்கு அப்படின்னா, நீ எப்படி எல்லாருக்கும் வாக்குகளை கொடுக்கறையோ, வாக்கு சாதுரியத்தை நீ எப்படி எல்லாருக்கும் கொடுத்துருக்கியோ அதே மாதிரி அந்த முன்பெயரை உன்னுடைய குணத்தை கொண்டிருக்கு அந்த சரஸ்வதி நதி. இப்பவுமே நீ எனக்கு கொடுத்த வாக்கு சாதுரியத்தினாலதான் இப்ப நான் உன்னுடைய ஸ்துதிய இப்ப சேவிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, அப்ராகிருதைர் அப்படிங்கிறார். அப்ராகிருதைர் அப்படின்னா, பிராகிருதம் அப்படின்னா நம்ம கண்ணால பார்க்கக்கூடியது, இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறது. அப்ராகிருதை அப்படின்னா நம்ம கண்ணால பார்க்க முடியாதது அப்ராகிருதம் அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட அப்ராகிருதத்துல இருக்கிறது அந்த விரஜா நதி. அந்த நதி எப்படி? ரஜோகுணமெல்லாம் இல்லாத நதி. நீ எப்படி எல்லார்கிட்டையும் தன்மையா நடந்துக்கிறையோ, கோபப்படலை, அதெல்லாம் ரஜோகுணம் தமோகுணம்னு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரஜோகுணம் இல்லாத இருக்க நீ. அதே மாதிரி அந்த விரஜா நதியும் ரஜோகுணம் இல்லாம இருக்கு. நீ உன்னுடைய நாயகன் கிட்ட எப்படி தன்மையா நடந்துக்கிறையோ, பாபிகளுடைய குற்றங்கள் எல்லாம் எடுத்து சொல்லாம இருக்கியோ அதே மாதிரி அந்த விரஜா நதியில தீர்த்தம் ஆடுறவாளுக்கும் குற்றங்கள் இல்லாத அவளும் எப்படி சத்துவ குணமா மாறுறாளோ அதே மாதிரி அந்த பிரஜா நதியும் உன்னுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி இருந்துருக்கு. அதே அடுத்தது கோதா தேவி. கோதா அப்படின்னாலே அருளி செயல்கள் எல்லாம் நீ அருள்றவள். ஏற்கனவே நீ திருப்பாவை, நாச்சியார் திருமொழி இப்படிங்கிற அருளி செயல்கள் எல்லாம் நீ அழிச்சிருக்க. இப்படி இயற்கையாகவே நீ அருளி செயல்கள் அருளி செஞ்சிருக்க. அதுல எம்பெருமான் எவ்வளவோ பிரீத்தி அடைஞ்சிருக்கான். அடுத்தது நர்மதா அப்படிங்கிறார். நர்மதா அப்படின்னா பரிகாசமா பரிகாச பேச்சு பேசுறவா. அதாவது ஒரு கணவன் மனைவி இருந்தா அவளுக்குள்ள எப்படி ஒத்தர்கொத்தர் பரிகாசமா பேசிட்டு இருப்பாளோ அதே மாதிரி நீயும் உன் நாயகனான எம்பெருமான் கிட்ட பரிகாசமா பேசிண்டு அந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற பொழுது ஒத்தர்கொத்தர் நயம்பட பேசிட்டு இருக்கிற பொழுது நீ இந்த பாபிஷ்டர்களை பத்தி எம்பெருமான் நினைக்காம இருக்கும்படி பண்ற. அந்த மாதிரி இந்த நதிகள் எல்லாமே இந்த 6வது ஸ்லோகத்துல 6 ஆறுகளும் ஆண்டாளுக்கு ஒப்புமையா சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருக்கிற பொழுது ஆண்டாள் கேட்கிறான், என்ன வஞ்சி புகழ்ச்சி அணியா இருக்கே அப்படிங்கிற. இல்லம்மா, உள்ளதத்தம்மா சொல்றேன். வெங்கடாத்வரி கவியும் தன்னுடைய சௌந்தரிய ஸ்தபகம் லக்ஷ்மி சகஸ்ரத்துல சொல்றார் பாருங்க.
राघवनेरपि दवादर जीवकस्य राजीववासिनि निराकृतपल्लवस्य अच्छैर्द्विजैर्परिचयादमृतं अमृतस्य रीतिम् ஆரோதகத் சமுச்சிதோ அருணபிம்ப வேதக அப்படிங்கிறார். இவர் என்ன சொல்றார் பாருங்க, நீ எப்பவும் தாமரை, அதுவும் என்ன இளஞ்சிவப்பு தாமரையில வசிக்கிற, உன்னுடைய அதரங்கள் இருக்கே சிவந்து இருக்கு, அதுவும் எப்படி ஜீவக புஷ்பமா இருக்கு. சாதாரண புஷ்பம் மொட்டா இருக்கும், மலரும், திருப்பி வாடும். ஆனா உன்னுடைய அதரம் ஜீவக புஷ்பமா இருக்கு. ஜீவக புஷ்பம் அப்படின்னா நித்தியமானது, அதற்கு ஈடு இணை கிடையாது. நித்தியம் அப்படின்னாலே அது பரமபதத்தை தான் குறிக்கும். அப்படி நித்தியமா இருக்கு உன்னுடைய அதரத்துல இருக்கிற அந்த சிகப்பு. அது எப்படி இளந்தளிர் எப்படி சிகப்பா இருக்குமோ அது கூட இல்லை, அதையும் விட மிஞ்சி போயிடுத்து உன்னுடைய அதர சிகப்பு. கோவப்பழத்தை ஒத்திருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த கோவப்பழத்துக்கு ஒத்து இருக்கிற அந்த அதரத்தை பக்கத்துல உன்னுடைய பற்கள் இருக்கே, அது நீ சிரிக்கிற பொழுதோ அந்த முத்து பற்கள் அப்படியே அவ்வளவு அழகா இருக்கு. அதுவும் எப்படி அமிர்தத்தை ஒத்து இருக்கு, அப்படி அமிர்த சுபாவமா இருக்கு அந்த பற்களும் கூட. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஈடு சொன்னா கூட எதற்குமே உன்னுடைய அதரங்கள் ஆகட்டும், உன்னுடைய சிரிப்பு ஆகட்டும், எதற்குமே ஒத்து சொல்லவே முடியாது. அப்படி எல்லாமே நித்தியமா இருக்கிறது. நீயும் நித்தியமா அந்த பரமபதத்துல இருக்கிறவமா. அதனால நான் வஞ்சி புகழ்ச்சியில சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல, இன்னொரு உதாரணமும் கொடுக்கிறேன். யமுனை நதி இருக்கே, அந்த யமுனை நதி தானே புண்ணியத்தை தேடிண்டுது. அதே கோதாவரி இருக்கே களங்கத்தை தேடிண்டு கொடுத்தோம். எப்படி அப்படின்னா, தூய பெருநீர் யமுனை துறைவனைன்னு நீதம்மா திருப்பாவையில சொல்லியிருக்கேன். அதனால கண்ணன் அவதாரம் பண்ற பொழுது உபகாரம் பண்ணினதுனால அதுக்கு நீயே சர்டிஃபிகேட் கொடுத்துட்ட. அப்படி உபகாரம் பண்ணிருக்கு அந்த யமுனை. அது மட்டும் இல்ல, வசுதேவர் கண்ணனை தூக்கிண்டு வரபொழுது அந்த யமுனை வெள்ள பெருக்கெடுத்து ஓடின்னு இருக்கு. இவர் உடனே அந்த குழந்தை கண்ணனை தூக்கி தலைக்கு மேல வச்சுட்டு அந்த யமுனையில இறங்கணும்னு நினைச்சுட்டே இருக்கிற மாத்திரத்துல உடனே அந்த யமுனை வழி விட்டு அவருக்கு நடந்து போகிறதுக்கு வழி விட்டுது. அப்படி அந்த யமுனை நதி புண்ணியத்தையும் தேடிண்டது. கண்ணனோட ஸ்பர்சம் பட்டதுனால தூய்மையையும் தேடி புண்ணியத்தையும் தேடின்னு கொடுத்தோ. ஆனா இந்த கோதாவரி நதி இருக்கு பாரு, களங்கத்தை தேடின்றது. அது எப்படி? ஸ்ரீ ராமாவதாரத்துல இந்த ராவணன் சீதையை தூக்கிட்டு போறான். சீதாமாவை தூக்கிட்டு போற பொழுது சீதாமா அப்படியே அபகரிச்சுட்டு போறா. அந்த ராவணன் கதர்றா, அழறா, ஹே கோதாவரி, நீயும் ஒரு பொண்ணு, நானும் ஒரு பொண்ணு, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் நேர்ந்திருக்கே, நீ பார்த்துட்டே இருக்கியே அப்படின்னு கேக்குறா. சரி, என் பர்த்தா வரபோதானாலும் என்னை தேடிண்டு வரச்சே, அப்பவான நீ சொல்லு, ராவணன் என்னை அபகரிச்சுட்டு போனா அப்படின்னுட்டு தவறாம சொல்லிடு அப்படின்னு வேற சொல்றா. அப்பவும் ராமன் தேடிண்டு வரான். சீத்தைய பார்த்தேளா, சீத்தைய பார்த்தேளா அப்படின்னு அங்க இருக்கிற மரம், கட்டை, செடி, கொடி அதுலதான் கேக்குறான். அப்ப கூட அந்த கோதாவரி பதில் சொல்லவே இல்லை. ஒரு அலை கூட அடிக்கல அந்த கோதாவரியில. இப்படி ராவணன் கிட்ட பயந்துக்கிண்டு நீ அந்த கோதாவரி பதில் சொல்லலையாம். அப்படி இருக்கிற பொழுதும் ஸ்ரீராமன் தான் பரதத்துவம், ராமனை மிஞ்சி ராவணன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கூட நினைச்சுண்டு நீ ராமருக்கு பதில் சொல்லியிருக்கலாம். அத கூட அந்த கோதாவரி சொல்லல. இப்படி உண்மை தெரிஞ்சும் நம்ம அதை வெளிப்படுத்தாம இருந்தோம் அப்படின்னால் அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு மனசுல களங்கத்தை தான் உண்டு பண்ணிப்போம் நம்ம. அதனால அப்பேற்பட்ட களங்கம் அந்த கோதாவரிக்கு ஏற்பட்டது. அதே என்ன, திரேதா யுகத்துல கோதாவரிக்கு களங்கம் ஏற்பட்டது.
அடுத்தது துவாபர யுகத்துல கூட அந்த களங்கம் போல இருக்கு. அடுத்தது கலியுகத்துல அம்மா ஆண்டாள் தாயே கோதாவரி அம்மா கோதா, நீ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார் பெண் பிள்ளையா அவதாரம் பண்ணினியே, உனக்கு கோதான்னு பேர் வச்சாரே, அப்பத்தான் அந்த கோதாவரி உன்னுடைய பேர் அதுல கொஞ்சம் இருக்கிறதுனால அதனுடைய களங்கம் போச்சு. அப்பவும் என்ன, இந்த கோதாவரி நதியோட களங்கத்தை போக்கணுங்கிறதுக்கோசரமே நீயே பெரியாழ்வார்க்கு கோதாங்கிற பேரை காமிச்சு கொடுத்தியோ அப்படின்னு கூட நினைக்க தோன்றதுமா. அப்படி நீ எல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உண்மையத்தான் நான் சொல்லின்னு இருக்கேன், வஞ்சி புகழ்ச்சியில சொல்லலம்மா அப்படின்னு ஸ்ரீ தேசியன் சொல்றார். அப்படியே புன்னகிச்சுக்கிறாளாம் கோதாதேவி. ஓ அப்படின்னுட்டு சொல்லிட்டு கோதாம்மா அப்படியே புன்சிரிப்போட இருக்காளாம். சரி சரி, இதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாளாம். அடுத்ததுல பார்க்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் பெருமாள் பேரு, தாயார் பேரு அப்படின்னு வச்சோம் அப்படின்னா அந்த குழந்தைகளை நம்ம கூப்பிடுற பொழுதோ பெருமாள் பேரையும் கூட்டா மாதிரி இருக்கும், நமக்கும் அது சேர ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கும். அதத்தான் பாதேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருதம் அப்படிங்கிறது கருட புராணம். பகவானோட கல்யாண குணங்களை சொல்ல சொல்ல அது ஒரு மூட்டையாவே நமக்கு கிடைக்குமா. அதுவும் என்ன மூட்டை, இந்த நம்ம கண்ணால பாக்குற மூட்டை கையில தூக்கம்னா வெயிட்டா இருக்கும். ஆனா இந்த மூட்டை அப்படி கிடையாது. இந்த மூட்டை வெயிட்டாவும் இருக்காது, ஆனா புண்ணியத்தையும் கொடுக்கிற மூட்டை நமக்கு இது. அதனால நம்ம எப்பவுமே பெருமாள் பேரையே குழந்தைகளுக்கு வைக்கணும் அப்படிங்கிற. அதையும் பெரியாழ்வார் எப்படி சொல்றாரு பாருங்க, நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நெடியவனே அப்படிங்கிறார். பகவான மனசுல நினைச்சு நாம சங்கீர்த்தனம் பண்ண பண்ண நம்ம மனசுல கெடுதல் இல்லாம நம்மளும் களைப்பெல்லாம் தீர்ந்துண்டு மனசுல நிம்மதியோட இருக்கலாம். அதுக்கோசரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், பகவான் நாமாக்களை குழந்தைகளுக்கு வைக்கணும் அப்படிங்கிறார். அடுத்ததுல ஸ்ரீ கோதாதேவிட்ட ஸ்ரீ தேசிகன் என்ன சொல்ல போறாருன்றது அடுத்ததுல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.